வெல்கம் டு ஷார்பென்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ்லேருந்து யார் ஹையஸ்ட்டு சேல் பண்ணியிருக்காங்க, யார் லோயஸ்ட்டு சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஏன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ, ஸோ நம்ம எந்த வேல்யூ பேஸ் பண்ணி லுக்கப் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த இன்புட் வேல்யூ மாறிட்டே இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹையஸ்ட் லோயஸ்ட் வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹையஸ்ட்டு சேல்ஸ் போட போகிறோம். ஹையஸ்ட்டு சேல்ஸ் போடுறவங்களுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய நேமு, அவங்க என்ன கேட்டகரியில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நேமில் போய்ட்டு ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி இண்டெக்ஸ் ஃபார்முலாக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அரே, என்ன அரேலேருந்து லுக்கப் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த டேட்டா செட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரோ நம்பர். இப்போது ரோ நம்பருங்கிறது என்ன அப்படின்னா எந்த ரோலேருந்து நம்ம டேட்டாவை லுக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரோ நம்பர். இப்போது நம்ம பார்த்தோம்னா ஹையஸ்ட்டு சேல்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டில் ஷார்ட் பண்ணியிருக்கு. அப்போது எப்போவுமே ஃபஸ்ட் ரோவில் வர்றது, அதாவது சீரியல் நம்பர் 1ல் வர்றது எல்லாமே ஹையஸ்ட்டு சேலாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ரோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் லுக்கப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம டேட்டா செட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஏலேருந்து ஹெச் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம், A1 to H11. அப்படிங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு சீரியல் நம்பருங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் ரோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 2ன்னு என்டர் பண்ணணும். கமா காலம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இவங்களோட நேம் தான் நமக்கு வேணும். இப்போ நேம் எங்கே இருக்குது 1 2 3 தேர்டு காலமில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் 3ன்னு என்டர் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரீங்க அவங்களுடைய நேம் இங்கே வந்துடும். இங்கே நம்ம என்ன ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டோ நம்பர் பேஸ்டோ ரெஃபரன்ஸ் கொடுக்காம நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோ தேர்டு காலமில் என்ன டேட்டா இருக்கோ அப்படியே லுக்கப் பண்ணி கொண்டு வான்னு சொல்லியிருக்கோம். அதாவது தேர்டு காலம் செகண்ட் ரோ, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதை லுக்கப் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தான் இண்டெக்ஸ் ஃபார்முலா. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டகரிக்கும் போடுறோம். கேட்டகரிக்கும் அதே மாதிரி தான். இப்போது ரோ நம்பர் பார்த்துட்டிங்கன்னா சேம் ரோ தான். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 2ன்னு என்டர் பண்ணிக்கிறோம். ஆனால் காலம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா கேட்டகரி இங்கே இருக்குது. அப்போது 1 2 3 4 5 6 6 தான் கேட்டகரி. ஸோ 6ன்னு என்டர் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்னு வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சேல்ஸு, இது தனாவது காலம் இருக்குது பார்த்தீங்கன்னா 7th காலம் 7 என்டர் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு இங்கே சேல் வந்துருச்சு. அடுத்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 8 இருக்குது, 8 என்டர் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு இங்கே ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு செகண்டு ரோவில் இருக்க எல்லா டேட்டாஸையும் நமக்கு தேவைப்படுற காலம்ஸ் மட்டும் நம்ம என்ன எடுத்துட்டோம் லுக்கப் பண்ணி எடுத்துட்டோம் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இது எல்லாமே ஹையஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். இப்போது லோயஸ்ட் சேலுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதே தான் ஈக்குவல் டு இங்கே போயிட்டு ஈக்குவல் டு இண்டெக்ஸ் போடுங்க. அதே மாதிரி அரேவை செலக்ட் பண்ணிக்கிறோம், கமா போட்டு ரோ நம்பர் பார்த்துட்டிங்கன்னா இப்போது ரோ நம்பர் இங்கே சேஞ்ச் ஆகுது. நம்ம போன தடவை பண்ணது எல்லாமே செகண்ட் ரோ, ஏன்னா அதுதான் ஹையஸ்ட்டு. இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே லோயஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 11th ரோவில் இருக்குது. ஸோ ரோ நம்பர் 11 என்டர் பண்ணிக்கிறோம். காலம் நம்பர் பார்த்திங்கன்னா மேலே என்ன என்டர் பண்ணோம் அதே சேம். அப்போனா நேம் வேணுன்னா தேர்ட் காலம் 3 என்டர் பண்ணி ரைட் க்ளோஸ் பண்ணுறோம். நமக்கு இங்கே நேம் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டகரி சேல்ஸு ப்ராஃபிட் நம்ம சேம் ஃபார்முலாவை இப்போ கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா மேலே பார்த்த மாதிரி 6th இருக்குது. ஸோ 6ன்னு என்டர் பண்ணுறோம் பை க்ளோஸ். கேட்டகரி பார்த்திங்கன்னா காப்பியர்ஸ்னு இங்கே வந்துருச்சு. சேல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 7, ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னா 8. இப்போ ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஹையஸ்ட்டும் சேல்ஸ் கொண்டு வந்துட்டோம், லோயஸ்ட்டு சேல்ஸும் கொண்டு வந்துட்டோம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டான செல்ஸு, அதாவது ஃபிக்ஸ்டான ரோ ஃபிக்ஸ்டான காலம்லேருந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதே வந்துட்டு உங்களுடைய இன்புட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், டைனாமிக் இன்புட்ஸாக இருக்கும் அப்படின்னால் ரோ காலம் பேஸ் பண்ணி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கிற வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.